மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த வலிமை விஜய் பிளஸ் சீமான் மூலம் உருவாகி இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருந்தன. தம்பி விஜய் கூடவாது சேர்ந்திருக்கலாங்கிறாங்க, சேர்ந்திருக்கலாம். அதை முடிவெடுத்திருக்க வேண்டியது என் தம்பி தான். ஏன்னா நான் தான் அவருக்கு முன்னவன். 2 பேருமே திரையிலிருந்து வந்தோங்கிறீங்க. இந்த 1.5 ஆண்டு சிறையிலிருந்து வந்தேன். நான் ரசிகர்களை சந்திக்கல, நான் என் மக்களை சந்திச்சேன். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays. இந்த 2 கழகங்களும் இல்லை என்றாலும் இந்த தேர்தலில் மாற்று சக்தியாக களத்திலே இன்னொருவர் இருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இருக்கிறார். ஆகவே தேர்தலில் ஒரு கூட்டணி தனிச்சு நின்று 37 இடம் அம்மா ஜெயலலிதாவால் பாராளுமன்றத்தில் வெல்ல முடியுது. தனித்து நின்று அரவிந்த் கெஜ்ரிவாலால் வெல்ல முடியுது. தனித்து நின்று உங்க சீமானால வெல்ல முடியாதா? தேர்தலில் ஒரு கூட்டணி ஒரு குறைந்தபட்ச சமரசங்களுடன் நீங்கள் செய்து கொண்டு விட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக உங்கள் உறுப்பினர்கள் செயல்படுகிற போது அவர்கள் அடுத்த நிலையில் அந்த பிரதிநிதிகளை மக்கள் பார்ப்பார்கள். ராமதாஸ் அவர்கள் பேரழிச்சா வந்தாங்க. கூட்டணி வைக்கும் போது மாறி மாறி போகும்போது நிலைப்பாடு இல்லாம ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இங்கே போகும்போது முதல்ல பெற்ற வாக்கு விழுக்காடு சரிய தொடங்கிட்டு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வைகோ அண்ணன், அப்புறம் எங்க அண்ணன் திருமா, அப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அரசியல் விடுதலை பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருது. கொஞ்ச நாள் கழிச்சவன அந்த தோல்வியை கடந்து அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாம திருப்பி போய் எந்த கட்சி ஆட்சியை எதிர்த்து நம்ம கட்சியை ஆரம்பிச்சோமோ அதே கட்சி ஆட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு செய்யும் போது அது வாக்கு விழுக்காடு குறைஞ்சிடும். கட்சியை காப்பாற்றுறதே லட்சியமா இருந்தா எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்ங்கிற கேள்வி எழுது. இவர் 2000ங்கிறாரு, இவர் 2000ங்கிறாரு, இவர் 2500ங்கிறாரு. அது வளர்ச்சி இல்லை, கவர்ச்சி, கொடும் வீழ்ச்சி. அது சரியா வராது. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் பெறணும். எங்க அப்பா வீட்டாடமான வச்சு பணம் வாங்குற மாதிரி இவங்க நாட்டாடமான வச்சு பணம் வாங்குறாங்க. எதை காட்டி வாங்குவாங்க? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. உங்களோட அந்த ஒரு அழகான நிகழ்வுகளை, சீமானனோட இருந்த அந்த நிகழ்வுகளை எங்களுக்காக சொல்லவும். எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் உங்களுக்கும் சீமான் அண்ணன் அவர்களுக்கும்? அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த அரசியல் தலைவராகத்தான் திரு சீமான் அவர்களோடு சில உரையாடல்கள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது. துக்ளக்கிற்காக நேர்காணல் கண்ட சமயங்களிலும் சரி, துக்ளக் சார்பில் வாசகர்கள் அவரை சந்தித்த நிகழ்வு, அது தவிர சில நேரங்களில் சில கருத்துக்களை ஆஃப் த ரெக்கார்டாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. மனதில் பட்டதை வெளிப்படையாக வெட்டொன்று துண்டு 2 என்ற வகையிலே கூறக்கூடிய ஒரு வித்தியாசமான அரசியல் தலைவர் திரு சீமான் அவர்கள். அவரோடு கருத்தியல் ரீதியாக சில முரண்கள் எனக்கு உண்டு என்றாலும் கூட அவருடைய துணிச்சல், வெளிப்படையாக பேசுகிற அந்த தன்மை எனக்கு பிடிக்கும். இன்றைக்கு இந்திய அளவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் 33% இடஒதுக்கீடு என்பதை வெறும் வாய்ச்சொல்லாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது தேசிய கட்சிகளாகட்டும், மாநில கட்சிகளாகட்டும், தேசிய அளவில் அங்கே ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாகட்டும், மாநில அளவில் இங்கே ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாகட்டும், தங்களுடைய கட்சியில் அந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்துவதே கிடையாது. குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் வாரிசு மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் வாரிசு எந்த வகையிலும் மேலே வந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து 50% தன்னுடைய கட்சியினுடைய இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதே போல் இங்கே அவர் குறிப்பிட்டதைப் போல சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், படித்தவர்கள், மிக திறமையானவர்கள், இவர்களை இனம் கண்டு அவர் வாய்ப்பளித்து வருவது என்பது மிகுந்த பாராட்டுக்குரிய செயல். அவர் 2 கழகங்களிலிருந்தும் மாறுபட்டு மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்பினாலும் கூட என்னை போன்றவர்களுக்கு அவரிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. நாங்கள்லாம் ஊடக விவாதத்தில், நான், நண்பர் கோட்டீஸ்வரன், நண்பர் மணி போன்றவர்கள் நாள்தோறும் தொலைக்காட்சியிலோ யூடியூப் சேனலிலோ பேசிக்கொண்டிருப்பவர்கள். அதில் அந்த விவாதங்களில் பங்கேற்கிற நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பிகள் மிக திறமையானவர்களாக
ஆழமான ஒரு கருத்து செறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு சட்டமன்றத்திற்கு போக வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்ற பார்வை என்னை போன்றவர்களுக்கு உண்டு. அது கூட்டணி அரசியல் மூலம்தான் சாத்தியப்படும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. திரு சீமான் அவர்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன், திரு சீமான் அவர்கள் இதை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களெல்லாம் மக்கள் சபைக்கு, சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போக வேண்டும் என்றால் ஒரு கூட்டணி அவசியம். நீங்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறீர்கள், நான் அதில் மாற்றம் சொல்ல விரும்பவில்லை. இப்போது இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி என்பதை நான் ஏற்கவே கிடையாது. எல்லா கூட்டணியும் சந்தர்ப்பவாத கூட்டணி தான். தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணி என்பது பொருந்தும். கொள்கை நிலை சார்ந்த கூட்டணி என்பதே கிடையாது. ஆகவே தேர்தலில் ஒரு கூட்டணி, ஒரு குறைந்தபட்ச சமரசங்களுடன் நீங்கள் செய்து கொண்டு விட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக உங்கள் உறுப்பினர்கள் செயல்படுகிற போது அவர்கள் அடுத்த நிலையில் அந்த பிரதிநிதிகளை மக்கள் பார்ப்பார்கள். அதன் மூலம் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய முடியும் என்பது என்னுடைய பார்வை. அதை அவர் பரிசீலிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அவர் தனித்து போட்டி என்று அறிவித்திருந்தார். இந்த இரண்டு கழகங்களும் இல்லை என்றாலும் கூட திரு சீமான் அவர்கள் பிறகு மேடையில் வரும்போது பதில் சொல்லலாம். இந்த இரண்டு கழகங்களும் இல்லை என்றாலும் இந்த தேர்தலில் மாற்று சக்தியாக களத்திலே இன்னொருவர் இருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இருக்கிறார். ஆகவே திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களைப் போலவே கணிசமான இளைஞர்கள் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்து வருபவர். அவர்களுக்கும் இளைஞர்கள் மத்தியில் மிக கணிசமான ஆதரவு இருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய பயணம் செய்கிற நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு குறைந்தபட்ச காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு விஜயோடு அவர் போயிருக்க முடியும். அது போகாததும் ஒரு துரதிருஷ்டம். அது நடந்திருந்தால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என்பது என்னுடைய பார்வை. நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய சக்திக்கு போதுமான வலிமை இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த வலிமை விஜய் பிளஸ் சீமான் மூலம் உருவாகி இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருந்தன என்பது என் பார்வை. திரு சீமான் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய நான் உடன்பட்ட விஷயம் என்பதற்காக சொல்லவில்லை. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டுகிறது. ஏதோ ஒரு திராவிட இயக்கம் தான் தமிழை வளர்த்தது என்பதை போல ஒரு போலியான பிம்பம். தமிழை வளர்த்தது சமய இலக்கியங்கள் தான், பாரதியார் தான், ஊவே சாமிநாத ஐயர் தான். ஆகவே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் பெரியாரே தவிர ஈவேரா அல்ல என்பது என்னுடைய அழுத்தமான பார்வை. ஆகவே நீங்கள் அவர் நேரடியாக பெயர் குறிப்பிட விரும்பாமல் சொன்னார். அதை முதுகெலும்போடு கேட்ட ஒரே தலைவர் சீமான் என்பது என்னுடைய பார்வை. நாங்கள் தேதி வாரியாக துக்ளக்கிலே ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் காட்டு மிராண்டி என்று சொன்னதோ அல்லது வீட்டிலே ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக கருதியவர், வெள்ளையர் ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று வாள் பிடித்தவர்கள் எப்படி தமிழ் இனத்தின் பாதுகாவலர்களாக இருக்க முடியும்? இதை தோலுரித்ததற்காக நான் சீமானை பாராட்டுகிறேன். அதே போல திராவிட இயக்கங்கள் பாரதியாரின் பெருமையை இருட்டடிப்பு தான் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். அந்த பாரதியாரை அவர் தமிழுக்காக என்னென்ன வரிகள் இங்கே மேற்கோள் காட்டினார், எப்படி அதை உயர்த்தி காட்டியதற்காக நான் சீமானை போற்றுகிறேன். அந்த துணிச்சலுக்காக போற்றுகிறேன். அவருடைய அரசியல் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய மாமனாரோடு மிக நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற நீண்டகால ஊடகவியலாளர் நான். காளிமுத்து அளவுக்கு ஆழமான வாசிப்பு உள்ள இன்னொரு அரசியல் தலைவரே கிடையாது. அவர் அளவுக்கு ஆழமான வாசிப்பு மிகச்சிலர் தான் நான் பார்த்திருக்கிறேன். திரு வலம்புரி ஜானுக்கு உண்டு, திரு தமிழறிமணியனுக்கு உண்டு. அந்த மாதிரி மிகச்சிலர் தான் ஆழமான வாசிப்பு உடையவர்கள். ஆகவே அவரெல்லாம் முத்தமிழ் வித்தகர் என்று போற்றப்பட்டவர். அவரெல்லாம் இவர்கள் தமிழின தலைவராக பார்க்கவில்லை. அது ஒரு துரதிருஷ்டம். ஆகவே சீமான் அவர்களை முயற்சிகளை பாராட்டி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிகைன் வுட்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கூட்டணி போங்க அப்படிங்கிறாப்புல. எனக்கு கற்றறிவை விட கொஞ்சம் பட்டறிவு அதிகம். ஏன்னா வரலாறு ஐயா இறையன்பு எழுதுகிறாங்க. வரலாறு என்பது நீங்கள் மன்னருடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க, தலையில் கிரீடம் பளபளக்கும் பட்டாடை, அதை பார்க்குறது இல்லடா வரலாறு. தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்வது தான் வரலாறுங்கிறாங்க. அப்போ இந்த முன்னவர்கள், எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையை நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியை நான் தொடங்கலை, நான் தொடர்றேன். தொடங்கியவர் எங்கள் தாத்தா சிபி ஆதித்தனார். உயர்ந்த நோக்கத்துக்கு தான் தொடங்கினார். ஆனால்
இடைநிறுத்தம் பண்ணி திமுகவில் போய் சேர்ந்து அமைச்சராயிட்டாங்க. இப்போ எங்கள் ஐயா வந்தாங்க. எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேரெழுச்சியாக வந்தாங்க. கூட்டணி வைக்கும்போது மாறி மாறி போகும்போது நிலைப்பாடு இல்லாமல் ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இங்கே போகும்போது முதல்ல பெற்ற வாக்கு விழுக்காடு சரியாக தொடங்கிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வைகோ அண்ணன், அப்புறம் எங்கள் அண்ணன் திருமா, அப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அரசியல் விடுதலை பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருது. கொஞ்ச நாள் கழித்தவொடனே அந்த தோல்வியை கடந்து அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல் திருப்பி போய் எந்த கட்சி ஆட்சியை எதிர்த்து நம்ம கட்சியை ஆரம்பித்தோமோ அதே கட்சி ஆட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு செய்யும்போது அது வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எதை நினச்சி வந்தோமோ என்னிடத்தில் என்ன அறிவுறுத்துகிறாங்கன்னா, இப்படி போனால் கட்சியை எப்படி காப்பாற்றுறதுங்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது, கட்சியை காப்பாற்றுறதே லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பித்தோங்கிற கேள்வி எழுது. இப்போ எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி தம்பி விஜய் கூடவாது சேர்ந்துருக்கலாங்கிறாங்க. சேர்ந்துருக்கலாம். அதை முடிவெடுத்துருக்க வேண்டியது என் தம்பி தான். ஏன்னா நான் தான் அவருக்கு முன்னவன். உங்களுக்கு நான் ரொம்ப பின்னாடி தான் அவர் வர்றார் அரசியல். அப்படிங்கும்போது நான் ஒரு கோட்பாட்டை வச்சு ஒரு கொள்கையை வச்சு இப்போ 2 பேருமே திரையிலிருந்து வந்தோங்கிறீங்க. நான் சிறையிலிருந்து 1.5 ஆண்டு சிறையிலிருந்து வந்தேன். நான் ரசிகர்களை சந்திக்கலை, நான் என் மக்களை சந்தித்தேன். ஒரு இனப்படுகொலை இனத்தின் பேரழிவில் பிறந்த மகன் நான். அந்த வலி எனக்கு அதிகம். இப்போ இதில் என்ன வருதுன்னா, வரும்போது என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது என் தம்பி அந்த நிலைப்பாட்டில் இல்லை, திடீர்னு மறுபடி ஐயா ஈவேராவை கொள்கை தலைவர்ன்ட்டார். இப்போ மறுபடியும் ஒரு வந்துடுச்சு. திருப்பி அவர் அப்படியே இங்கே ஒவ்வொன்றா வரும்போது இந்த தேர்தலில் நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா இவர் 2000ங்கிறாரு, இவர் 2000ங்கிறாரு, இவர் 2500ங்கிறாரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இலவசங்கள்ங்கிறது ஒரு ஏமாற்று, மக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பு. அது வளர்ச்சி இல்லை, கவர்ச்சி, கொடும் வீழ்ச்சி. அது சரியாக வராது. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கே எடுக்கிறீர்கள்னா யார்கிட்டையும் பதில் இருக்காது. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் பெறணும். எங்கள் அப்பா வீட்டாடமனை வச்சு பணம் வாங்குற மாதிரி இவங்க நாட்டாடமான வச்சு பணம் வாங்குறாங்க. எதை காட்டி வாங்குவாங்க? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. அது எனக்கு ஏற்படுதில்லை. அந்த அரசியலை நான் செய்ய வரலை. இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுங்கிறது என்னுடைய கனவு. அப்போ என்னுடைய கோட்பாடு, என்னுடைய நிலைப்பாடு கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, ஒரு தற்சார்பு வாழ்வு, என்னை நானே சார்ந்து வாழ்கிற தன்மானத்தோடு தலை நிமிர்ந்த வாழ்வு. அதுதான் என் கனவு. நீங்கள் எல்லாத்துக்கும் இலவசம். 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, ஒரு வேட்டி, சேலை, வெல்லம், அரிசி, அதுக்கப்புறம் 1000, 2000, அப்புறம் மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு 8000 ரூபா, இவர் 10,000 ரூபா அப்படின்னு இலவச திருமணம். எப்படி வலிக்கும்? கழுத தனக்கான ஜோடியை சேர்த்துக்கிறது, நாய் தனக்கான துணையை சேர்த்துக்கிறது, பன்னி சேர்த்துக்கிறது. தமிழை இலவச திருமணத்துக்கு நிற்கிறான். பொண்டாட்டியை இலவசமாக கட்டி வைக்க வேண்டியிருக்கு. தாலி இலவசமாக கட்டி வச்சுட்டா பொழுதன்னைக்கு எப்படி அந்த பிள்ளைய வச்சு பழப்பான்? அரைப்பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய வச்சு காலம்புறம் எப்படி பொழைப்பான்னா அதுக்கு பதில் இல்லை. இது என்ன மாதிரி இது? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், 9 பவனில் கூட தாலியை கட்டட்டும், அவனுக்கான வருவாய் பெருக்கத்தான் நம்ம கொடுத்துருவோம், வேலையை கொடுத்துருவோம், வசதியை பெருக்கி கொடுத்துருவோம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நான் கையேந்தும் போது பிச்சையாயிருது, தன்மான இழப்பாயிருது. நான் ஏந்துனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிச்சைங்கிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்துனா பிச்சையில் இலவசங்கிறீங்க. இதை நான் எதிர்க்கிறேன். அப்போது கோட்பாட்டு அளவில் 2 பேரும் அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் உறவா, கோட்பாட்டால் அவரும் நானும் வேற ஆகிட்டோம். அவர் சொல்கிறாரு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன்னு. நான் 4000 கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேங்கிறேன். 2 பேருக்கு மாறுபாடு வருது. நீங்கள் படிக்க ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கடனாக 20 லட்சம் கொடுக்குறேன்றாரு. என்னுடைய கோட்பாடு கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அவன் ஏன் கடன் வாங்கி படிக்கணும்? அந்த 20 லட்சத்துக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தி நான் உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுத்துறேன்றேன். அப்புறம் ஏன் என் பிள்ளைக்கு போய் 20 லட்சம் நான் கடன் கொடுக்கணும்? நான் கவர்மெண்ட் நடந்தேன்னா கந்து வட்டி கடன் நடக்க நான் வட்டி காசு கொடுக்கறதுக்கு எதுக்கு? அப்புறம் இடைநிறுத்தம் செய்கிறவனுக்கு 15,000ங்கிறப்பல இடைநிறுத்தம். அவன் ஏன் இடைநிறுத்தம் செய்கிறான்? நான் தான் தனியார் முதலாளி கொடுக்குற தரத்தை உலகத்தில் ஃபின்லாந்து 2வது தென்கொரியா 3வது இடத்துல சிங்கப்பூருக்கு, ஒரு சின்ன நாடு, என் மாவட்ட அளவு இருக்கிற சிங்கப்பூர் கொடுக்குற கல்வியை இந்த சீமான் கொடுக்க முடியாதா?
அந்த கேள்வி எனக்குள்ளே எழுது. நான் தனியார் பள்ளிகளுக்கு, அரசு தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக அதை தாண்டி என் பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தி கொண்டு போகிறேன். எதுக்கு இடைநிற்கிறான்? எதுக்கு இடைநிறுத்துகிறேன்? இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நான் தரத்தை உயர்த்திடுறேன், அவ்வளோதானே. நான் சொல்கிறத உங்களால் நம்ப முடியலன்னா கெஜ்ரிவால் போய் பாருங்கள். ஃபின்லாந்து, சிங்கப்பூர், தென்கொரியாவுக்கு இணையாக கல்வித்தரத்தை டெல்லியில் உயர்த்தினார் கெஜ்ரிவால். கேரளாவில் நம்ம ஐயா பினராயி விஜயன் இந்த 10 ஆண்டுகளில் தனியார் பள்ளிக்கு போன மாணவர்கள், கல்லூரிக்கு போன மாணவர்களை 30 விழுக்காட்டு மாணவர்களை அரசு பள்ளியை நோக்கி திருப்பிட்டார். அவ்வளவு தரம் உயர்த்திட்டாப்புல. அவரால் முடியுது. அருகில் இருக்கிற கேரளாவில் ஐயா பினராயி விஜயனால் முடியுது, உங்கள் பிள்ளை என்னால் முடியாதாங்கிற நம்பிக்கை தான். அதனால் அது அரிசிதாரம் பருப்பு தாரம்லாம் அதெல்லாம் எனக்கு ஏற்படுவதில்லை. என் இனத்தை ரொம்ப அவமணிக்குது மாதிரி. அதனால் நான் அது அப்படியே எங்கள் ஐயா சொல்கிறதுனால என் தம்பி தான் முடிவு எடுத்துருக்கணும், அண்ணன் கூட நிற்கிறதா இல்லையான்னு. அவர் பாதை போயிடுச்சு, என் பாதை வேறையாயிடுச்சு. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்போ தனித்து நின்று வெல்றதுன்னு. தனித்து நின்று 37 இடம் அம்மா ஜெயலலிதாவால் பாராளுமன்றத்தில் வெல்ல முடியுது. தனித்து நின்று அரவிந்த் கெஜ்ரிவாலால் வெல்ல முடியுது. தனித்து நின்று உங்கள் சீமானால் வெல்ல முடியாதா? நான் ஒரு கோட்பாட்டை வகுத்திருக்கேன். எனக்கு கற்பித்த தலைவன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்து விடக்கூடாது, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடாது. அது என்னுடைய கோட்பாடு. எனக்கு முன்னாடி இருந்த என் முன்னவர்கள் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் வலுவான அடித்தளத்தை போடலை. ஒருவேளை நான் வெல்லலை, எனக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. எனக்கு இழக்க உயிரை தவிர ஒன்றும் இல்லை. உயர்ந்த கொள்கை இருக்குது, ஆனால் அடைகிறதுக்கு அப்போ நான் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற என் தம்பியை சொல்கிற என் பிள்ளைகளையெல்லாம் நான் வளர்த்து விட்டுட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? மேற்குறையை அடித்தளம் நான் வலுவப்பட்டால் மேற்குறையை அழகாக கட்டிட்டு போய் அடிச்சிடுவான். நான் கொள்கையை கல்வெட்டு போல் எழுதி வச்சுருக்கேன். பைபிள், குரான், பகவத்துக்குள்ள போல். எப்படி வந்தால் எப்படி ஆச்சு, கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், நீரை எப்படி பெருக்கணும், பசி இல்லாத நாட்டை எப்படி படைக்கணும், வேலை எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும், நான் எல்லாம் வச்சுருக்கேன். 10 குறைக்கு காணொலி ஆவணமாக வேற எடுத்து வச்சுருக்கேன். போட்டு பார்த்து ஆட்சியை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. என்ன பிரச்சனை? ஒரு தலைவன் என்பவன் தானே சாதித்து முடிப்பவன் நினைப்பவன் நல்ல தலைவன். நான் இல்லைனாலும் இன்னொரு தலைமுறை சாதிக்கிற தலைமுறையை தயார் செஞ்சுட்டு போவன் தான் தலைவன். நானே அது கிடையாது. எங்கள் பாட்டனார் வள்ளுவர் இப்படி சொல்லிட்டு போனார். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகன்னு அவர் ஆண்டார். என் பாட்டன் பாரதி. இங்கே பாருங்க, நான் வெல்ல மாட்டேன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என்னை உருவாக்கின தலைவன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நிற்கும்போது 2 பேருக்கும் பேசுகிறார். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், நம்ம சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்காது. சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம். பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 A Grand Tribute to Seeman's Artistic Journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Powered by Let's Go Holidays, Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by We Care Hair and Skin Clinic, powered by Let's Go Holidays.